அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள். பாலைவனத்தில் வீசும் புழுதி புயலில் தனியாக சிக்கி மரணத்தை எதிர்கொண்டு நிற்கும் ஒரு மனிதனின் கதை. ஆனால் அங்கே அல்லாஹ்வின் கருணை ஒரு அதிசயமாக தோன்றுகிறது. ஒரு ஆடம்பர காரில் வந்த ஒரு அரபு ஹீரோ ஒரு உயிரை காப்பாற்றுகிறார். இந்த இதயத்தை தொடும் கதை உங்கள் கண்களை நனைய வைக்கும். கேட்க தயாரா? வாருங்கள் ஆரம்பிக்கலாம். அல்லாஹ்வின் கருணை என்பது நண்பர்களே ஒரு அதிசயம். அல்லாஹ்வின் ரஹ்மத், அதாவது கருணை, மிகவும் பெரியது. ஆனால் அந்த கருணையை பெற வேண்டும் என்றால் பூமியில் உள்ளவர்களிடம் நாம் கருணை காட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், பூமியில் உள்ளவர்களிடம் கருணை காட்டாதவர்களிடம் வானத்தில் உள்ள அல்லாஹ்வும் கருணை காட்ட மாட்டார். இது அல்லாஹ்வின் நீதியில் அடங்கியது. நமது செயல்களுக்கு ஏற்பவே மறுமையில் பலன் கிடைக்கும். குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் இது தெளிவாக உள்ளது. உதாரணமாக, நன்மை செய்பவர்களுக்கு அல்லாஹ் நன்மை அளிப்பார், தானம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தானம் செய்வார். ஒரு விசுவாசி எப்போதும் கருணையின் விளைநிலமாக இருக்க வேண்டும். ஜாதி, மதம், இனம் ஆகியவற்றை தாண்டி எல்லா மனிதர்களிடமும், இல்லை எல்லா உயிரினங்களிடமும் கருணை காட்ட வேண்டும். இப்பொழுது ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பு UAEயில் நடந்த ஒரு கதை இது. ஒரு டெலிவரி பையன், ஒரு நல்லவர், தனது வேலையின் போது வீசிய புழுதி புயலில் வழியோரத்தில் சிக்கிக் கொண்டார். மரணத்தை முன்னால் கண்டு அவர் நின்றார். பல வாகனங்கள் அவரை கண்டு விலகிச் சென்றன. சிலர் பரிதாபமாக பார்த்தார்கள், சிலர் பார்த்த பாவனை கூட செய்யவில்லை. யார் தன்னை காப்பாற்றுவார் என்று தெரியாமல் அவர் நிற்கும்போது ஒரு அரபு தனது ஆடம்பர காருடன் வந்தார். அந்த மனிதரை பார்த்ததும் அவர் ஒரு கணமும் தயங்கவில்லை. தனது வாகனத்தை பயன்படுத்தி புழுதி புயலில் சிக்கி அந்த டெலிவரி பையனை காப்பாற்றினார். நண்பர்களே, எத்தகைய கருணை! அன்பின் ஒரு போர்வையால் அந்த அரபு அந்த மனிதரை மூடி பாதுகாத்தார். முஸ்லிம்களின் இந்த நற்செயலை பார்த்து உலகமே கைதட்டியது. அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், தூணிலும் துரும்பிலும். எந்த வடிவில், எந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார் என்று சொல்ல முடியாது. இந்த சம்பவம் அதற்கு ஒரு உதாரணம். அந்த அரபியின் நல்ல மனதுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் கூறுகிறார், பூமியில் உள்ளவர்களிடம் கருணை காட்டு, பின்னர் வானத்தில் உள்ளவர் உன்னிடம் கருணை காட்டுவார். அந்த அரபிக்கு அல்லாஹ் எல்லா பரக்கத்துகளையும் வழங்கட்டும். நண்பர்களே, இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் கருணை செயல்களால் ஒளிரச் செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் ஒரு சிறிய கருணை அல்லாஹ்வின் பெரிய கருணைக்கு வழிவகுக்கும்.